ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. நாம செய்யற நல்ல காரியங்கள், அதோட பலன்கள் தான் நம்ம கூடவே வரும். நம்ம போனப்புறம் கூட அத பத்தி சொல்லும். உலகத்துல எல்லாரும் பேசுவா. இது ஒரு சின்ன கதையில பார்க்கலாம். நம்ம பண்ற நல்ல காரியம் நமக்கு எப்படி நல்லது நடக்கிறது. அவனியாபுரம் எனும் ஊரில் மகேந்திரன் என்பவன் இருந்தான். அவன் பேரில் ஒரு குற்றச்சாட்டு. அரண்மனையிலிருந்து உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அரண்மனை விசாரண மண்டபத்துக்கு வந்து போ என்று அரசின் ஆணை சொல்கிறது. ஐயையோ! நம்ம பேர்ல எந்த தப்பும் இல்லையே! நான் ஒண்ணும் தப்பே பண்ணலையேன்னு நினைச்சான் மகேந்திரன். இருந்தாலும் அரசாங்க உத்தரவு. அத அலட்சியம் பண்ண முடியுமா? போய் ஆகத்தான் வேணும். தனியா போக அவனுக்கு தயக்கமா இருந்தது. இல்லையா? நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குலாம் பயப்பட மாட்டோமா? அந்த மாரி தான். துணைக்கு யாராவது வந்து எனக்காக கொஞ்சம் வாதாடினால் தேவலையே! யார அழைச்சுண்டு போறதுன்னு யோசிச்சான். அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவரை அழைத்துச் செல்லலாம் என்று முடிவு செய்தான். அந்த மூவரில் மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் சிவாவின் வீட்டுக்கு போய் கதவை தட்டினான். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிவா. அவன் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். கதவை திறந்த நண்பனிடம் விஷயத்தை சொல்லி அரண்மனைக்கு என் கூட வா என்று அழைத்தான். என்னாலலாம் வர முடியாதப்பா அப்படின்ட்டான் சிவா. இவனுக்கு ரொம்ப ஏமாத்தமா போயிடுச்சு. அரே இவ்வளவு நெருக்கமா இருக்கிற ஃப்ரெண்டு, பெஸ்டி இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு வருத்தப்பட்டான். சரி போ, பரவால்ல. அப்ப அடுத்த ஆள்ட்ட போய் கேட்போம். நமக்கு தான் 3 ஃப்ரெண்ட் இருக்காளே, இன்னொருத்தர போய் கேட்போம்ன்னு அவன்கிட்ட போறான். அவன் பேரு ரமேஷ். அவன்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான். எல்லா விஷயத்தையும் கேட்ட 2வது ஃப்ரெண்ட் ரமேஷ் என்ன சொல்றான், "நான் இந்த பாருப்பா நான் அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன். நான் அங்கேயே நின்னுடுவேன். நான் உள்ளுக்குள்ளலாம் வரமாட்டேன்." அப்படி அதுவரைக்கும் வந்து போறதுல என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணுமே, அதுதானே முக்கியம் அப்படின்னு நினைச்சான் நம்ம ஹீரோ. எனவே அடுத்ததா 3வது நண்பன் மாரிமுத்து கிட்ட போனான். அவன் அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கம் இல்ல. ஹலோ, ஹலோ ஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் சரி அவன்ட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு போய் அவன்ட்ட விவரத்தெல்லாம் சொல்றான். டீட்டெயிலா எல்லாம் சொல்றான். அவன் இவனுக்கு பதிலே சொல்லல. பட்டுன்னு சட்டைய எடுத்து போட்டுனா, "வா போலாம்" அப்படின்னு புறப்பட்டுட்டான். அங்க நேரா ராஜா கிட்ட போயாச்சு. விசாரணை நடக்கிறது. மாரிமுத்து தன்னோட ஃப்ரெண்டுக்காக பேசி, வாதாடி, இவன் பக்கம் தப்பே இருக்காதுன்னு சொல்லி, அவாள்ட்டருந்து விடுதலை வாங்கிட்டு வந்துட்டான். இதுல என்ன கருத்து இருக்கு இந்த கதையில? ஒருத்தனுக்கு 3 ஃப்ரெண்டு. ஒருத்தன் வரமாட்டேன்னா, ஒருத்தன் பாதி தூரம் வருவேன்னா, ஒருத்தன் கூட போய் கூப்பிட்டு பேசிட்டு வந்துட்டான். இதுல என்ன பெரிய காரியம் இருக்கு? அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருத்தருக்கு 3 ஃப்ரெண்டு உண்டு. முதல் ஃப்ரெண்டோட பேரு பணம். 2வது ஃப்ரெண்டோட பேரு சொந்தம். 3வது ஃப்ரெண்டோட பேரு நல்செயல்கள். முதல் ஃப்ரெண்டு பணம், 2வது ஃப்ரெண்டு சொந்தம், 3வது ஃப்ரெண்டு நற்செயல்கள். நான் இறந்து போயிட்டேன். என் கூட நான் சேர்த்து வச்ச பணம் வருமா என் கூட? வராது. என்னோட சொந்த பந்தங்கள்லாம் எத்தன தூரம் வருவா? காட்டு வரைக்கும் வருவா. இல்ல என் கல்லறை வரைக்கும் வருவா. ஆனா, நாம பண்ற நற்செயல்கள் நம்ம கூடவே வரும். நம்ம இறந்து போன அப்புறம் கூட சொசைட்டில நம்மள பத்தி பேச வைக்கும். நம்ம பண்ணின நல்ல காரியங்களெல்லாம் சொல்லும். நாம் செய்த நற்செயல்களை, வாழ்க்கை நெறிமுறைகளை, ஸ்ரீ கிருஷ்ணன் மீது நாம் கொண்ட இறை வழிபாடுகளும், நம்பிக்கைகளுமே. கடவுள் பக்தி அதான் இம்பார்ட்டன்ட். கடவுள் பக்தி இருந்தா நம்ம நேர்மறை எண்ணங்கள், நம்ம பண்ற காரியங்கள்லாம் நல்லதாவே நடக்கும். நம்ம கவிஞர் பாடலையா? "வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்?" கடைசி வரைக்கும் நம்ம பண்ற நல்ல காரியங்கள் தான் வரும். பாக்கி எல்லாம் அந்தந்த இடத்துல கட் ஆகி போயிடும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா, நான் சொல்ற விதம் உங்களுக்கு புடிச்சிருந்தா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்க சப்போர்ட் இருந்து என்னோட சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்கிரீஸ் ஆனா தான், இன்னும் நெறைய வீடியோலாம் போட்டு சொல்ல முடியும்.